ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள். இயேசுவுக்கு 12 வயது ஆனபோது வழக்குப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர். விழா நாள்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார். இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது. பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர். ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினரிடையேயும் அறிமுகமானவர்களிடையேயும் அவரை தேடினர். அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பிச் சென்றார்கள். 3 நாள்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள். அங்கே அவர் போதகர்கள் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார். அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்து போயினர். அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர். அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார். அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தமது உள்ளத்திலே பதித்து வைத்திருந்தார். இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. அன்பார்ந்த சகோதரிகளே, மீண்டும் ஒரு முறை அர்ப்பணத்தை நினைவுபடுத்திக் கொள்ள ஒரு பெரிய வாய்ப்பு இந்த நம்முடைய இருதய அன்னையினுடைய இந்த விழா. முக்கியமாக 2 செய்தி இருக்கு. நானும் உன் தந்தையும் கவலையோடு தேடினோமே அப்படின்னு ஒரு வார்த்தை. அப்புறம் இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் அவர் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து வந்தாள். இது 2ம் சொல்லப்பட்டிருக்கிறது. உள்ளத்தில் இருத்தி சிந்திப்பவர்களாக இருக்க வேண்டும். கவலையோடு நம்மை சார்ந்தவர்களை தேடுபவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் முக்கியமான முதல் செய்தியாக இன்றைக்கு நமக்கு இறைவன் சொல்லுகிறார் என்று நினைக்கிறேன். ஹைட் அண்ட் சீக், ஓடி ஓடியும் விளையாட்டு, ஸ்கூல்லலாம் விளையாடுறாங்கல்ல, அப்படி ஒரு இடத்துல நடந்திருக்கு. ஒரு பையன் அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்தான்னா. அம்மா கேட்டாங்களாம், யாருன்னா உன்னை அடிச்சிட்டாங்களா, ஸ்கூல் முடிஞ்சு அழுதுட்டு வர அப்படின்னு கேட்கும்போது, இல்லை யாரும் அடிச்சிருந்தாலும் பரவாயில்லம்மா அப்படின்னு சொல்லி. யாருன்னா நோட் புக் ஏதாவது திருடிட்டாங்களா, திருடி இருந்தாலும் பரவாயில்லம்மா. யாருன்னா கேலி பண்ணாங்களா, கேலி பண்ணியிருந்தாலும் பரவாயில்லம்மா. அப்படின்னா என்ன நடந்துச்சு? இதுதான் அந்த ஹைட் அண்ட் சீக், ஓடி ஒளியும் விளையாட்டு விளையாடணும். முதல்ல நான் போய் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தேடினேன். இப்போ நான் போய் ஒளிஞ்சிக்கிட்டே இருந்தேன். யாருமே என்னை தேடாமல் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துட்டு அப்படியே நான் திரும்பி வந்தேன்னு சொன்னேன். தேடப்பட வேண்டும் என்று தான் எல்லாரும் விரும்புகிறார்கள். நானும் உன் தந்தையும் உன்னை ஏக்கத்தோடு தேடினோமே. தேடுவதற்காகத்தான், நம்மை தேடித்தான் ஆண்டவர் இந்த உலகத்திற்கு மனிதனாக வந்தார். காணாமற் போன ஆட்டை தேடுகின்ற ஓமையை சொல்லி, என் தந்தையின் இதயம் இப்படிப்பட்டது என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் ஒரு விதத்தில் தன்னுடைய இதயம் எப்படின்னு சொன்னார். ஒரு பக்கம் பார்த்தா தந்தையாகிய கடவுளுடைய இதயம் தன்னுடைய இதயம், இன்னொரு பக்கம் மாதாவினுடைய இதயம் அவருடைய இதயம். ஒரு செல்ஃப் டிஃபென்ஸில் தான் அந்த 3 கதையுமே ஆண்டவர் சொன்னார். நீ ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக, ரொம்ப ஜெனரஸாக பாவிகள்கிட்ட இருக்கிறீங்க,
நீ செய்யறது சரியில்லைன்னு சொன்ன உடனே, என்னை குற்றம் சாட்டுகிறீர்களே, என்னுடைய தந்தையை உங்களுக்கு அடையாளம் காட்டுகிறேன் பார் என்று சொல்லிவிட்டு தான் ஆண்டவர் காணாமற் போன ஆட்டின் உவமையையும் அதே போல காணாமற் போன வெள்ளிக்காசினுடைய உவமையையும் குறிப்பாக ஊதாரி மைந்தனுடைய அந்த உவமையையும் ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் என்ன சொல்ல வந்தார்னா, அந்த ஊதாரி மைந்தன் கதையிலிருந்து அந்த தந்தை சும்மா இருக்கவில்லை. நான் அடிக்கடி கேட்பதுண்டு, அவர் அழுதாரா? நிச்சயம் அழுதிருப்பார். அவர் வெளிப்படுத்த மகிழ்ச்சியிலிருந்து எந்த அளவுக்கு அவர் அழுதிருப்பார் என்று நாம் நினைத்து கொள்ள முடியும். அழுதார் என்று எழுதப்படவில்லை என்றாலும் அந்த தந்தை மன்னித்தார். மன்னிப்பதோடு விட்டுவிடவில்லை. அந்த தந்தை தாராளமாக இருந்தார். நீங்கள் எல்லாரும் என்னுடைய தந்தையை போல இல்லை, அந்த மூத்த மகனை போல நீங்கள் மற்றவர்களுக்காக அழுவதில்லை, மற்றவர்களை அழ வைக்கிறீர்கள். ஒரு விதத்தில் நீங்கள் மற்றவர்களை மன்னிப்பதில்லை, வெறுப்புகளை வாழ்நாளெல்லாம் சுமந்து கொண்டே இருக்கிறீர்கள். நீங்கள் தாராளமாக இருப்பதில்லை, ஏதோ மினிமம் பாசிபிள் செய்துவிட்டு நானும் பணிக்காக வந்திருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் அந்த மூத்த மைந்தனை போல இருக்கிறீர்கள், என் தந்தையை போல இருங்கள், என்னை போல இருங்கள். ஒரு விதத்தில் ஆண்டவர் தன்னுடைய தாயிடமிருந்தும் இந்த உணர்வுகளை எல்லாம், இந்த மதிப்பீடுகளை எல்லாம் நிச்சயமாக பெற்றிருப்பார். அந்த தாய் அப்படித்தான். மற்றவர்களுக்காக கண்ணீர் விட்டு கதறியவர்கள், தன்னுடைய மகனுக்காக மட்டுமல்ல, உறவினர் எலிசபெத்துக்காக மட்டுமல்ல, சிதறுண்டு போக இருந்த திருச்சபையை கூட சிதறி போகாமல் கட்டி காத்து பொறுமையோடு அவர்களோடு சேர்ந்து துன்புற்றவர் நம்முடைய அன்பு தாய். தந்தையின் இதயம், ஆண்டவர் இயேசுவின் இதயம், நம்முடைய அன்பு அம்மா தேவ மாதாவின் இதயம் எல்லாமே ஒன்றுதான். மன்னிக்கும் இதயம், அக்கறையோடு தேடும் இதயம், தாராளமாக எல்லாவற்றையும் கொடுக்கின்ற இதயம், உள்ளத்தில் இருத்தி சிந்திக்கின்ற இதயம். அம்மா பாடிய புரட்சி பாடல் அந்த சாமுவேல் ஆகமத்தில் இருக்கப்படுகின்ற அந்த அண்ணாவனுடைய பாடலால் தூண்டப்பட்டது என்று நாம் சொல்லுகிறோம். அதை கூட இன்றைக்கு வாசித்தோம். நன்றி பாடல், புரட்சி பாடல், இறைவனுக்கு எல்லா மகிமையும் சேரும் என்று உணர்ந்த அந்த தாயினுடைய பாடல். ஆனால் அதற்கு பிறகு அவர்கள் நிகழ்ந்ததெல்லாம் இந்த இதயம் அதிகமாக துன்புற்றது, மேன்மேலும் கீழ்ப்படிய துடித்தது. அதுதான் தாயினுடைய முக்கியமான இதயம். இன்றைக்கு துறவிகள், குருக்கள் எல்லாம் கீழ்ப்படிய எவ்வளோ நேரத்தில் மனம் இல்லாமல் இருக்கிறோம். அதே சமயத்தில் நான் இதற்காக துன்புற வேண்டும், சொகுசான ஒரு வாழ்க்கையை நான் அமைத்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் நினைக்கிறோம். இந்த அம்மாவுக்கு வரிசையாக நிகழ்ந்ததெல்லாம் நாம் பார்க்கின்ற போது கொஞ்சம் எந்த அளவுக்கு அவமானப்படுத்தப்படுகிறார் என்று கூட நாம் சொல்லலாம். ஹியூமிலியேஷன், டிஸ்டன்சிங் ஹர் செல்ஃப் ஃப்ரம் ஜீசஸ். அதை நாம் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையுமே நாம் பார்க்க முடிகிறது. இங்கே ஆண்டவர் கேட்கிறார், ஏன் என்னை தேடினீர்கள் என்று. ஒரு தாய்க்கு எப்படி இருந்திருக்கும்? ஒருவேளை தந்தையினுடைய விருப்பம் வேறு, என்னுடைய விருப்பம் வேறாக இருக்கிறதோ, நான் அதிகமாக தேடிவிட்டேனோ, என்னுடைய மகன் செல்கின்ற பாதை வித்தியாசமானதோ, எப்படி மகனிடமிருந்து அந்நியப்படுத்தப்படுகிறார் என்பதை உணர முடியும். அதே போல இயேசு பொது வாழ்க்கைக்கு போகும்போது எல்லாமே இயேசுதான் என்று இருக்கும்போது, அவரும் தன்னை விட்டு பிரிந்து போகும்போது எந்த அளவுக்கு தனிமை, வறுமை, எந்தவித சப்போர்ட், ஆதரவும் இல்லாமல் இருக்கிற நிலை. ஆனால் ஒரு திருமணத்தில் கூட, ஏன் என் நேரம் உனக்கும் எனக்கும் என்ன, என் நேரம் இன்னும் வரவில்லை என்று சொல்லும்போது கூட அதுவும் ஒரு விதத்தில் ஒரு மரியாதை குறைவு என்று சொல்வதில் தவறே கிடையாது. ஏன் புனித ஜான் கிறிசோஸ்டம் கூட என்ன சொல்லுகிறார்? மாதாவை அந்த நேரத்தில் திட்டுகிறார் என்று கூட அவர் சொல்லுகிறார். அதே போல இயேசுவை பார்க்க போகும்போது கூட இவர்கள் தன்னுடைய பிரிவிலேஜை பயன்படுத்தி கொண்டு மொண்டி அடித்து கொண்டு இயேசுவை போய் கூப்பிடாமல் வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி சொன்னவுடனே, என்னதான் நாம் மாடனா விளக்கம் கொடுத்தாலும் கூட அவரை பாராட்டினார். யார் என் தாய், யார் என் சகோதரர், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பவரே என்று சொல்லியிருந்தாலும் கூட அதுவும் அந்த தாய்க்கு ஒரு விதத்தில் கொஞ்சம் வருத்தமான நிகழ்ச்சியாகத்தான் இருந்திருக்க வேண்டும். அதே போல கூட்டத்தில் இருக்கிற பெண் ஒருத்தி, உம்மை தாங்கிய வயிறும் உமக்கு பாலூட்டிய கொங்கைகளும் எவ்வளோ பேறு பெற்றோய் என்று சொல்லும்போது கூட அப்போதும் கூட ஒரு விதத்தில் இந்த தாய் மகனிடமிருந்து அந்நியப்படுத்தப்படுகிறார்கள் என்று தான் சொல்ல முடியும். ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் நம்ம பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் வாசிப்பது போல, எப்படி ஆண்டவர் இயேசு தம்மையே இறைவனின் விருப்பத்துக்கு தாழ்த்தி துன்புற்றாரோ அதே போல துன்புறுவது, கீழ்ப்படிவது. இதோ ஆண்டவருடைய அடிமை,
நான் கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லி கடைசி வரை துன்புறுவது, கீழ்ப்படிவது. இந்த நேரத்தில் நமக்கு அந்த தாய் நமக்கு சொல்வது, ஐ வாஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எனிபடி சஃபரிங். அதே போல நீங்கள் யாருக்கும் மகிழ்ச்சி அளிக்கவில்லை என்றாலும் கூட யாருடைய துன்பத்துக்கும் ஒரு இம்மி அளவும் நான் காரணமாக இருக்க மாட்டேன் என்று வாழ்ந்தால் அதுவே ஒரு பெரிய அந்த தாய்க்கு செய்கின்ற நன்றியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். வாழ்கின்ற நாட்கள் எத்தனையோ, ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நல்லது செய்ய வேண்டும், ஆண்டவருடைய மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், நம்முடைய சபைக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று வாழ இன்றைக்கு அழைக்கிறார். கடந்த காலம் எப்படி இருந்ததோ தெரியாது. எல்லாவற்றையும் ஒவ்வொரு நாளையும் ஆண்டவரே உமக்காக அந்த தாயின் நெஞ்சத்தோடு நான் திருச்சபையை அன்பு செய்வேன், சபையை அன்பு செய்வேன், வளர்ச்சிக்காக பாடுபடுவேன். நான் போகின்ற இடங்களிலெல்லாம், இருக்கின்ற இடங்களிலெல்லாம் என்னுடைய வார்த்தையால், நினைவால், செயல்களால் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருப்பேன். அத்தகைய நெஞ்சத்தை நான் கொண்டிருப்பேன் என்று நாம் முயற்சி செய்தால் அதுவே மிகப்பெரிய இந்த விழா கொண்டாட்டத்தின் பயனாக இருக்க முடியும் என்று நினைக்கிறேன். எக்லேசியா இன் ஆசியா அந்த மடலை பாப்பரசர் புனித 2ஆம் ஜான் பால் வரைந்த பிறகு கடைசியாக அதில் சொல்லப்பட்டிருக்கிற ஜெபம், வழக்கமாக ஒவ்வொரு திருச்சபை மடலிலும் ஒரு அற்புதமான ஒரு ஜெபம் மாதாவுக்கு இருக்கும். இந்த ஜெபம் மிக மிக அருமையாக இருக்கிறது. அதை நாம் ஜெபித்து உண்மையாகவே அந்த தாயை போல நாம் வாழ வேண்டும். வத்திக்கான் சங்கத்துக்கு முன் எப்போது பார்த்தாலும் மாதாவினுடைய பிரிவிலேஜ் தனிச்சலுகை என்று பேசினார்கள். இப்போதெல்லாம் மாதாவினுடைய சீடத்துவம், மாதாவினுடைய நம்பிக்கை, அதை பின்பற்றி ஒவ்வொரு மாதா பிள்ளையும் இருக்க வேண்டும் என்பதில் தான் நாம் அக்கறை காட்டுகிறோம். அதை உணர்ந்துதான் பரிசுத்த தந்தை 2ஆம் ஜான் பால் சொன்னார், அம்மா இறைவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுத்து தியானித்தீரே, அதே போல நாங்களும் தியானிக்கட்டும். அம்மா கடவுளை பற்றி, இயேசுவை பற்றி உலகுக்கு பேசினீரே, உலகை பற்றி இயேசுவிடம் பேசினீரே, அதே போல நாங்களும் உம்மை பற்றி, உம்முடைய மகனை பற்றி உலகத்துக்கு பேசட்டும், உலகத்தை பற்றி மகனிடம் பரிந்து பேசட்டும். அம்மா தேவையில் இருக்கின்ற உறவினருக்கு உதவி செய்ய விரைந்து ஓடினீரே, அதே போல மற்றவர்களுடைய கண்ணீரை கண்டு நாங்கள் சும்மா இருக்காமல் இருக்க செய்தருளும். அம்மா கானா ஒரு திருமணத்தில் எல்லாருக்காகவும் உதவி செய்தீரே, அதே போல உண்ணவில்லை, உறங்கவில்லை என்று உன்னுடைய மகனை பற்றி கேள்விப்பட்ட போது அவருடைய பணியோடு உடனிருந்தீரே, சிலுவை அடியிலே உடனிருந்தீரே, துன்புறுகின்ற எங்கள் சகோதர சகோதரிகளோடு குறைந்தபட்சம் நாங்கள் உடனிருந்து ஆறுதல் அளிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். திருச்சபையோடு சேர்ந்து ஜெபித்தீரே, நாங்களும் ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும் என்று அந்த தாயினுடைய வாழ்க்கை முறை, மனநிலை, செயல்முறை எல்லாம் நமதாக வேண்டும் என்று பரிசுத்த தந்தை ஜெபித்தார். அதே போல நாமும் அந்த தாயின் மனநிலையை பெற்று தூய வாழ்வு வாழ்வோம். தாயினுடைய மனநிலை, மற்றவருடைய உணர்வுகளை புரிந்து கொள்வது, ஏக்கங்களை புரிந்து கொள்வது, யாரையும் குற்றம் சாட்டாமல் இருப்பது, யாருடைய பெயரையும் கெடுக்காமல் இருப்பது, இதுதான் ஆண்டவர் நம்மிடமிருந்து மிக அதிகமாக எதிர்பார்ப்பது என்று நினைக்கிறேன். ஆண்டவர் தம்மையே முழுமையாக கொடுப்பதைத்தான் நாம் இந்த பலியிலே கொண்டாடுகிறோம். ஒரு பொருளை கொண்டு வருகிறோம், ஒரு ஆளை பெற்றுக்கொள்கிறோம். கொண்டு வருகின்ற அப்பத்திலே ஏற்கனவே நாம் இருக்கிறோம். வழக்கமாக நம்முடைய உழைப்பால் வாங்கியது அது. நாம் வாங்குவதற்கு முன்பே நாம் ஆண்டவராக மாறிவிட்டோம் பீடத்தின் மீது. அவரையே பெறுகின்ற நாம் அவருடைய மனநிலையை கொஞ்சம் கொஞ்சமாக பெற்றுக்கொண்டு வாழ்கின்ற நாட்களில் எல்லாம் நல்லது செய்து, அன்பு செய்து, அக்கறை காட்டி, மற்றவர்களை தேடி நம்மையே முழுமையாக கொடுத்து வாழ இந்த மாதா அவனுடைய திருவிழா, சபைக்கு தலைமை அன்னை நம்முடைய அன்பு தாய் அன்னை கன்னிமரியாள் தான். அவர்களுடைய திருவிழா நம் எல்லாருக்கும் துணை புரிவதாக. ஆமென்.